கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனையே நம்பியிருக்கிறவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. இதை நாம் மூல பாஷைகளில், அதாவது எபிரேய பாஷைகளில் பார்க்கும்போது இந்த H7965 பூரண சமாதானத்தை சாலோம் ஷாலோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் உண்மையான அர்த்தம் இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான சமாதானம், இரட்டிப்பான ஆரோக்கியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஷாலோம் ஷாலோம் பூரண சமாதானத்திலும் பூரண ஆரோக்கியத்திலும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் வாய்மொழியில் கூட சொல்லாமல் அந்த வியாதி உங்களை பயமுறுத்தலாம், பரவாயில்லை. அந்த வியாதி மீது உங்கள் மனதை செலுத்தாமல் உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி நாயகர் மீது உங்கள் முழு நம்பிக்கையும் செலுத்த வேண்டுமாம். அப்பொழுது மட்டுமே நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவர் நமது கிறிஸ்து ஒருவரே. இன்று அநேக பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களும் கூட நான் கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பார்கள். ஆனால் அவர்கள் மனதோ அங்குமிங்கும் அலைப்பாயும் கவலைப்பட்டு பல யோசனைகள் மூலமாக தடுமாறிக்கொண்டு 2 யோசனைகள் தென்படுகிறது. ஆம் பிரியமானவர்களை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் மூலமாக நாம் அறியலாம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பற்றி கொண்டவர்களை மட்டும் பூரண சமாதானத்துடன் ஷாலோம் ஷாலோம் பூரண ஆரோக்கியத்திலும் தேவன் பாதுகாக்கிறார். ஆமேன். God bless you.